சத்ரபதி சிவாஜி, வீர சிவாஜி என்றெல்லாம் பேரும் புகழும் பெற்ற சிவாஜி மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. நதியில் இறங்கி சிவாஜி தன் கை கால்களை தூய்மை செய்து கொண்டிருந்த போது ஆற்று நீரில் பல ஓலைச்சுவடிகள் மிதந்து வந்ததை பார்த்தார். ஓர் ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்தபோது அதில் மகாராஷ்டிர மொழியில் எழுதப்பட்டிருந்த அற்புதமான கவிதைகள் இருந்தன. மனம் வியந்த சிவாஜி ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்று நீர் வந்த திசையை நோக்கி குதிரையை செலுத்தினார். அங்கே ஓரிடத்தில் சிவாஜி கண்ட காட்சி அவரை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. காரணம், அங்கே மர நிழலில் ஒரு பாறையின் மீது இருந்தபடி ஒப்பற்ற ஒரு தவ சீலர் இனிய குரலில் இராம நாமத்தை பாடிக்கொண்டிருந்தார். அவரை சுற்றி காட்டில் இருந்த கொடிய விலங்குகள் எல்லாம் அமர்ந்திருந்தன. அந்த கொடிய விலங்குகளிடம் பயப்பட வேண்டிய பசுக்களும் மான்களும் அவற்றின் அருகிலேயே எந்தவிதமான பயமும் இல்லாமல் எல்லாம் ஒரே கூட்டமாக அமர்ந்து கொண்டும் ஒன்றிரண்டு சுற்றியபடியும் இருந்தன. மறுநாளும் சிவாஜி அந்த ஞானியை தரிசிக்கப் போன போது ஞானி வழக்கப்படி இராம நாமத்தை பாடிக்கொண்டிருந்தார். அவரை சுற்றி கூடியிருந்த காட்டு விலங்குகள் எல்லாம் கண்களிலிருந்து நீர் வழிய அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தன. மகா ஞானியின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட இராம மந்திர இசை ஓசையில் ஆற்றின் சலசலப்பும் மரங்களின் இலைகள் அசைகின்ற ஓசையும் அடங்கி போய்விட்டன. அதுவரை சிவாஜி அப்படிப்பட்ட இசையை கேட்டதே இல்லை. அவர் தாம் ஒரு மன்னர் என்பதையே மறந்தார். அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் அப்படியே அமர்ந்து தன்னிலை மறந்தார். அது மட்டுமன்று, ஒப்பற்ற அந்த சீலரையே தம் மானசீக குருவாகவும் ஏற்கத் தொடங்கிவிட்டார் சிவாஜி. ஒரு நாள் அந்த மகா ஞானி தனிமையில் இருந்தார். சிவாஜிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவர் உடனே ஞானியை நெருங்கி அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார். குருநாதா, அடியேனுக்கு ஞான உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினார். அப்போதுதான் அந்த ஞானியின் திருநாமம் சமர்த்த இராமதாசர் என்பதை சிவாஜி அறிந்து கொண்டார். தகுதி உள்ளவர்கள் வந்து உபதேசம் செய்யும்படி கேட்டால் அதை மறுக்கக்கூடாது, உபதேசம் செய்ய வேண்டும். அதனால் சமர்த்த இராமதாசர் சிவாஜிக்கு இராம மந்திர உபதேசம் செய்து அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டார். குருநாதரை வணங்கிய சிவாஜி அவரிடம் இராம மந்திரத்தை இனிய இசையுடன் பாட கற்றுக்கொண்டார். ஒரு நாள் சிவாஜி சிறிதளவு படையுடன் சமர்த்த இராமதாசர் தங்கியிருந்த மாவுலி என்ற நகரத்திற்கு போய்க் கொண்டிருந்தார். அந்த தகவலை அறிந்த முகலாய மன்னன் ஆவுரங்கசீப் சிவாஜியை சிறைப்பிடிக்க ஒரு பெரும் படையை அனுப்பி வைத்தான். இரவு நேரம் நெருங்கியது. பயணம் செய்து கொண்டிருந்த சிவாஜி காட்டிலேயே ஓரிடத்தில் முகாம் போட்டு தங்கிவிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் என திட்டமிட்டார். அதன்படியே காட்டில் ஆங்காங்கு கூடாரமிட்டு படைவீரர்கள் தங்கினார்கள். சிவாஜி மட்டும் தனிமையை விரும்பி சற்று தள்ளியே கூடாரத்தை அமைத்து அதில் தங்கியிருந்தார். சமர்த்த இராமதாசர் கற்றுக் கொடுத்த இராமநாம மந்திரத்தை அப்போது சிவாஜி இனிய இசையுடன் பாடிக்கொண்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து ஔரங்கசீப்பின் பெரும் படை சிவாஜியையும் சிவாஜியின் படையையும் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டது. அது எதுவும் தெரியாத சிவாஜி மன்னரோ தன்னை மறந்த நிலையில் பக்தி பரவசத்தோடு இராம மந்திரத்தை பாடிக்கொண்டிருந்தார். எந்த நேரமும் சிவாஜியும் அவரது படையும் கைது செய்யப்படலாம் என்ற அந்த சூழ்நிலையில் அந்த இரவு நேரத்தில் காட்டிலிருந்த குரங்கு கூட்டங்கள் சிவாஜி மன்னரின் படைகளுக்கு உதவியாக முகலாய பெருஞ்சேனையின் மீது பாய்ந்தன. முகலாய படை திகைத்தது. இவ்வளவு பெரிய வானரக் கூட்டம் எங்கிருந்து வந்தது என்ற அதிர்ச்சியில் முகலாய படை சிதறிப்போய் சின்னா பின்னமாகி ஓடியது. சிவாஜிக்கு விவரம் தெரிந்தது. ஆஞ்சநேயரே வந்து தம்மை காப்பாற்றியிருக்கிறார் என உணர்ந்தார். அதனால் விடிந்ததும் விடியாததுமாக புறப்பட்ட சிவாஜி நேரே போய் சமர்த்த இராமதாசரை தரிசித்து வணங்கி நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினார்.